இயேசு கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த கன்வென்ஷனுடைய கடைசி கூட்டத்திற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அன்பானவர்களே, காலம் நிறைவேறி வருகிறது. காலம் பொல்லாததா இருக்கிறது. நாட்கள் பொல்லாதனால் காலத்தை என்ன செய்யுங்கள், பிரயோஜனப்படுத்துங்கள். நீங்கள் இந்த வருடத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாக வருடத்தின் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட கன்வென்ஷன்கள், இதிலும் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கடைசி கூட்டத்தில் ஜப ஆராதனை பகுதியிலே நான் இருக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை தந்ததற்காக நான் அது பாக்கியமாக கருதுகிறேன். உண்மையான பாசமா சகோதரி அபிஷேகத்தில் ஆராதனை நடத்தின விதம் மிக ஆச்சரியமாய் காணப்பட்டது. எல்லாருமே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. உண்மையிலே நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். எல்லா வாரமும் அவர்களுடைய பாடல் ஆராதனை போல நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உண்மையிலேயே நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு பல பகுதிகள் இருக்கிறது. எதத்தை வாசித்தாலே அதிலே கர்த்தர் கிரியை செய்வார், அற்புதம் செய்வார். வேத வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை. சும்மா பைபிளை வாசிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். என்னுடைய சபையிலே ஜனார்த்தனன் என்று ஒரு சகோதரன், அவரு கர்த்தரை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது அவருடைய மார்பு பகுதியிலே ஒரு கட்டி. இங்கே அவர் சில மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்ன போது அவர் ஒரு பயத்தினால அது வேண்டாம் என்று சொல்லிட்டு அந்த நாட்களில் மெடிக்கல் பிட்டு ஆனது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் எப்படியோ போயிட்டார் இந்த கட்டியோடு. அவர் சவுதியில இருக்கும்போது அவருடைய மூத்த மகன் அவரும் சவுதியில இருந்தார். ஒரு ஊருக்கு வரும்போது அவரு பைபிள் படிக்கிறவங்க இல்லை, ஒரு பைபிள் அவருக்கு கையில இருந்திருக்குது. அவரு தாப்பராட்டு போய் நான் ஊருக்கு போறேன்னு சொல்ல போகும்போது இந்த பைபிள் அங்க வச்சுட்டு, இது எனக்கு கிடைச்சது, நான் இந்த ஊருக்கு கொண்டு போக விரும்பல, நீங்க வச்சுருங்க அவர் போயிட்டு ஊருக்கு வந்துட்டார். ஒரு சூழ்நிலை அந்த குடும்பம் சபைக்கு வந்தது. அந்த சகோதரி மொபைல் பேசும்போது சொன்னாங்க, நாங்க சர்ச்சைக்கு போறோம், பையன் உங்கள்ட்ட பைபிள் தந்திருக்காதா, நீங்களும் பைபிள் படிக்க சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டார். அதனால இவருக்கு சரி பைபிள தான் படிச்சு பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபுட்டோன்னு சொல்லல. அவர் நினைச்சார், நான் அந்த பைபிள் உண்மை உள்ளதுன்னா இந்த பைபிள் படிக்கும் போது எனக்கு இந்த கட்டி என்ன செய்யணும், இவர் மாறணும் சுகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு படிக்க தொடங்கி பைபிள ஒரு 3/4 பகுதி அவர் சொன்ன சாட்சி அப்படின்னு சொல்றேன். ஒரு பகுதி படிச்சு ஒரு சில நாட்கள் சேர்த்து படிச்சு முடிக்கல. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தற்செயலா வாரில கை வச்சு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. ஒரே அதிசயம். பாக்குறாரு, ஓடி போய் மறுபடியும் கண்ணாடி எடுத்து பார்க்கிறாரு, அடையாளமே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் இருந்ததாகவே இல்லை. உண்மையிலே கர்த்தர் பெரியவர். வீட்டுக்கு சொன்னாரு, பைபிள் சொல்லுகிற கடவுள் உண்மையுள்ளவர் தான், நீ பொய்க்காத, என்ன நினைச்சாத கூப்பிடாத. நீங்களும் வந்துட்டாரு, ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்தா சபைக்கு வந்ததுக்கு முன்னாடியே ஒரே அழுகை. கர்த்தரை எப்படியாவது அவர் யாரு கூட என்ன செய்யணும், சர்ச்சைக்கு வரணும், அவரை கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னா அவர் சொல்லிருக்கிறாரு, இந்த வேலையில ஏன் வச்சுக்கிட்டாத, நீ மட்டும் நினைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி உடனே தயவு செய்து ஒரே ஒரு நாள் என்ன செய்யுங்க, வந்துட்டு பார்த்துட்டு அங்க என்னெல்லாம் நடக்குது பார்த்துட்டு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. சரி, ஒரு நாள் தான் வருவேன், அப்புறம் நீ என்ன செய்யக்கூடாது, கூப்பிடவே கூடாது அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து வந்தவன மனைவி நிர்பந்தத்தினால சர்ச்சைக்கு வந்தார். வருகிறார், நமக்கு தெரியாத வந்து இருக்கிறார். ஆனா இயேசு அவரை நேசித்ததுனால முதல் நாள்ல இயேசு. இப்ப மனைவிக்கு கம்ப்ளைண்ட் ஆகிட்டா, பாஸ்டர் கொஞ்சம் அவரை வீட்டுல இருக்க சொல்லுங்க, என்கிட்ட கொஞ்சம் உட்கார சொல்லுங்க, வேலைக்கு போறத முடிஞ்சு வந்தா சர்ச்சு, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சர்ச்சு, வேலை முடிஞ்சு வந்தா சர்ச்சு. இப்ப ஆளை எங்க பார்க்கலாம், சர்ச்சிலையும் பாஸ்டரோடு பார்க்கலாம். எதுக்கு சொல்ல, வாசித்தாரே நடக்கும். அதனாலதான் நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறாரு. அவங்களுக்கு வாசிக்கிறது என்ன கிடையாது, சாத்தானு விட மாட்டா, இவங்களும் டைம் எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. பைபிள் என்ன வாசிக்கிறோம், அருமையான சம்பவம் காலையில
நிறைய பரிசுகளை கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு முறை 1 வருடத்துல பைபிள் படிச்சு முடிச்சவங்களுக்கு எல்லாரும் கொடுத்தாங்க, பரிசு கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியமா இருந்தாலும் அது பைபிள் படிக்கிறது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு படித்தீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஈர்க்காலில் ஓரமாக இடப்பட்டு தன் காலத்தின் தன் கையை கொடுத்து இளையதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்தாலும் பைபிளை படிச்சாலே ஆசீர்வாதம். இனி பைபிள் படிக்கிறதோடு சேர்த்து கொஞ்சம் அதன்படி அவரை ஆராதித்தால் இன்னும் ஆசித்தா ஆசீர்வாதம். அடுத்தது ஆராதனை. பிசாசு ஆராதிக்கிறது கூடவே மாட்டான். நீ வேணா வீட்டுல கூப்பிட்டு ஜெபிச்சு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து விட்டு என்ன செய்யறாங்க, ஆராதனை கொண்டு என்ன செய்யறாங்க, நீ போயிட்டாலே அப்புறம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன செய்வாங்க, மாத்திடுவாங்க. அதாவது நீ போயிடாத. ஆராதனை எதுக்குரியதுன்னா ஆராதனை ஆராதனை எங்க நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் பரலோகத்துல கண்டினியூவா இடைவெளி இல்லாம நடக்கிற ஒன்றுதான் ஆராதனை. சொல்ல மாட்டீங்களா? இரவும் பகலும் பரலோகத்தில் என்ன செய்வார்கள், ஆராதிக்கிறார்கள். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ பூமியோட மகிமையால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அங்கே பரலோகத்தில் இடைவிடாமல் ஆராதிக்கிறார். உண்மையா யார் தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். குழந்தையா இருக்கிறார், பெரியவங்களா இருக்கிறார், யாரா இருந்தாலும் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம். வாசித்தால் ஆசீர்வாதம், ஆராதித்தால் ஆசீர்வாதம். ஆராதிக்கும் போது நான் நிறைய விடுதலைகளை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்க இருக்கிறீங்க. நீங்கதான் அப்படி விடுதலை பெற்றவங்களை அடிச்சு கொஞ்சம் ஆராதிக்காம இருக்க மாட்டேன். அவங்களுக்கு என்னத்தான் இருக்கு ஆராதனை, அவங்களுக்கு எப்படி உயிர். இன்னொரு தம்பி அப்படி வீட்டு பக்கத்துல இருக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டாரு, இன்னொரு சர்ச்சுக்கு போவார். அவரும் புறமதத்துல இருந்து ஒரு கேட்ட, நீங்க எப்படி வச்சுக்க மாட்டீங்க பாஸ்டர், ஒரு விபிஎஸ்க்கு போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தொடர்ந்து அந்த விபிஎஸ் நடத்துற சர்ச்சில் சண்டே கிளாஸுக்கு ஆராதனைக்கு போக தொடங்கிச்சு. சொன்ன ஒரு சம்பவம், அவர் 5ஆம் வகுப்புல படிக்கும் போது ஒரு நாள் அப்படி விபிஎஸ் போன அந்த சர்ச்சில் சண்டே கிளாஸுக்கு போயிருக்கிறேன். பையன் தாப்பராக திடீர்னு வந்திருக்கிறேன். திடீர்னு வந்தவர் எங்க பையன், அவன் அந்த பக்கத்துல வச்சு பெண்டவர்ஸ் சர்ச்சுக்கு சண்டே கிளாஸுக்கு அவனுக்கு கூப்பிடுவான். அவனுக்கு கூப்பிடு, எப்படி அவங்க போனேன், யார்கிட்ட கேட்டு போனேன், உடனே கூப்பிட்டு வந்து யார்கிட்ட கேட்டா போறேன், அது டிபிஎஸ் போனேன். அதுக்கப்புறம் இப்ப அங்க போயிட்டு இருக்கு. யார் என்ன போச்சு, நீ போவியா? அப்பா வாங்கப்பா போவேன். உடனே ஒரு கம்ப எடுத்து நீ போவியான்னு கேட்டு இவன் அடிக்க அடிக்க இவன் சொல்லிட்டாருக்கா, போவேன் போவேன் போவேன். சட்டை கிழிஞ்சு நிக்கர் கிழிஞ்சு அவ்வளவு அடி அடிச்ச போல அவன் சொல்றான். அவருக்கு இதுக்கு மேல அடிக்க தோணுது. காம்பர்கள் போய் பாருங்க, அவனுக்கு கடை பிசினஸ், கடை போயிட்டு கடை போயிட்டு ஒரு அரை மணிக்கு கழிச்சு இவரு என்ன ரொம்ப அடிச்சுட்டோங்க, கொஞ்சம் எண்ணெய் போடலாம் அவனுக்கு அப்படின்ட்டு அவர் பாக்குறதுக்கு ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டாங்க. காய்ச்சி எண்ணெய் எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புவாங்க. இவன் இந்த அடிபட்டு கிழிச்ச துணியோட மறுபடியும் சர்ச்சுக்குள்ள போயிட்டா. அது கேட்கிறாரு, தேவங்க பையங்க இங்கிறதா இருந்தா நீ தான் அவரை கொண்டு போட்டு அவரை பாரு, அவருக்கு கொஞ்சம் என்ன போடணும், அவரை பாருன்னு கேட்டா வீட்டுல எங்களே காணல. சரி எங்க பாரு பாருன்னு பார்த்தா கடைசியில எங்க இருக்கு, சர்ச்சுக்குள்ள இருக்கிறார். அவருக்கு உண்மையிலே அழுத்தம் என்ன, இவ்வளவு அடி வாங்கிட்டு சட்டையெல்லாம் பேண்டெல்லாம் கிழிஞ்சு இவ்வளவு உடம்பெல்லாம் இவ்வளவு அடி வாங்கிட்டு இவன் ஆராதனை என்ன அதுல இருக்குது. ஆராதனை முடிச்சு கேட்டார், உனக்கு என்ன இருக்கு, நீ என்ன அங்க இருக்கு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, பாக்குற சந்தோஷம் இருக்கு, ஒண்ணுமே தெரியல, பாக்க என்ன இருக்கு, சந்தோஷம் இருக்குது. அவர் சொன்னார், நீ போய்க்க ஆசையே என்ன செய்ய நல்ல ஒரு ஊழியத்துல ஒருக்க அந்த ஆராதனை கொஞ்சம் ருசிச்சுட்டானா அதுக்கப்புறம் அந்த ஆராதனை என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். கிளம்பி சொல்லுங்க.
சோத்திரம். உலகத்துல பழைய ஆட்கள் சொல்றாங்க, சோத்திரம் முள்ள பிடிச்சாலும் எப்படி பிடிக்கணும், அது முள்ள முருக பிடிச்சு பாருங்க, அது கையில குத்தாது. ரொம்ப ஸ்பீடா அப்படி பலமா பிடிச்சுன்னா அது என்ன செய்யாது, குத்தாது, உள்ளே முடிச்சிடும். பைய பிடிச்சதுன்னா அது என்ன செய்யும், உள்ள போய் சொல்லிக்கிட்டோம். இயேசுவை பிடிக்கும்போது எப்படி பிடிக்கணும், உறுதியா பிடிச்சு. உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறார். வாசித்தால் ஆசீர்வாதம், ஆராதித்தால் ஆசீர்வாதம். இனி கொஞ்சம் அதர்சனத்தின்படி நடந்தாலும் மிக மிக ஆசீர்வாதம். நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டது சந்ததியாய் கர்த்தர் உங்களை முன்கண்டு இந்த சபையிலே கொண்டு வந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேகமாக இன்றைக்கு சில வார்த்தைகளை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி கூட்டத்துல கர்த்தர் கண்டிப்பா உங்களோடு பேசுவார். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். சோத்திரம். மத்திய 19வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறோம். மத்திய 19வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷராலே இது, நம்ம வாழ்க்கையில மனிதனால் கூடாத காரியம் ஏராளம் இருக்கிறது. மனுஷரால் இது கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். காரணம் அவர் யார்? தேவன். அதனால அவர் எல்லாமே கூடும். நம்ம மனிதர்கள் பல காரியங்கள் முடியாது. பாருங்கள், இந்த குறிப்பிட்ட சம்பவம் எந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், ஒரு பெரிய வாலிபன், பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய தனவான், அந்த பட்டணத்துல இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த பட்டணத்துல அறியப்படுகிற ஒரு மனுஷன். அவர் வந்து கேட்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய? உடனே கர்த்தர் சொல்றார், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதா பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அவருடைய கேள்வி. உடனே கர்த்தர் சொல்றார், கற்பனைகளை கைக்கொள். உடனே அவன் கேட்கிறார், கற்பனைகள் தான் என்னன்னு கேட்கிறான். உடனே கர்த்தர் சொல்றார், தாய் தகப்பனை கீழ்ப்படி கற்பனைகளை சொல்லுகிறேன். உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே என்ன செய்கிறேன். உடனே சிலர் பாருங்க, ஒழுங்கா சொன்ன உடனே கீழ்ப்படிய மாட்டேன். நிறைய கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கிறவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கிறவங்க தான் நம்ம கருத்து. ஒரு மனுஷன் நடந்த சம்பவங்களை சொல்ற, ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு அந்த மனுஷனை கர்த்தர் சொல்ற, நீ ஊழியத்துக்கு வாடி அழைக்கிறேன். இவன் சொல்ற, நான் 10,000 ரூபாய் பக்கம் சம்பளம் வாங்குறேன், நான் அந்த ரூபாய் விட்டுக்கிட்டு எப்படி நான் ஊழியத்துக்கு போறேன்? ஆண்டவர் சொன்னாரு, இந்த 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க வச்சிருந்தாரு, நீ ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா இதோட வேளாண் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இவன் சொல்றா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம், பெங்களூர்ல நடந்த சம்பவத்தை சாட்சியை நேரடியா கேட்டு சொல்லு. இன்னைக்கு 10,000 ரூபாய் என்னடா பெரிய சம்பளம் வாங்கினீங்க, இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது, அன்னைக்கு 10,000 ரூபாய், அதை விட இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வேண்டாம். அப்போ அதை விட்டுட்டு வர மாட்டேங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டுட்டு வா, அதை நடத்த வேண்டாம். இவருக்கு நம்பிக்கை இல்லை, இவருக்கு தைரியம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லிருக்கா, கர்த்தாவே நீ எனக்கு ஒரு நல்ல அடையாளம் தாங்க அப்படின்னா நான் விட்டுட்டு வரேன். அதுக்கு வீட்டுல சில சம்பவங்கள் போல ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்துறார். மறுபடியும் அவர் நாட்களை தாமதித்துக் கொண்டே போகிறார். இவர் ஆபீஸ் ஒர்க் பண்றவர், ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் மறுபடியும் அவர்கிட்ட சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்றா, இன்னும் எனக்கு கொஞ்ச காலம் டைம் தாங்க. இல்ல, நான் இப்பவே ஊழியத்துக்கு வரணும்னா எனக்கு சரீரத்துல ஒரு அடையாளம் தாங்க, நான் ஊழியத்துக்கு வரேன். அடையாளம் என்னன்னா, இவருடைய ஒரு விரல கத்திர அப்படியே டைப் பண்ணிக்கவே ஆண்டவர், அப்பா வேண்டாம், உடனே ஊழியத்துக்கு போயிடுறேன். எதுக்கு நான் சொன்ன உடனே கீழ்படுகிறவர்கள் சிலர் கீழ்படியவே மாட்டாங்க. சோத்திரம். எப்ப ஆண்டவர் ரட்சிக்கப்படும் சொல்றாரா, ரட்சிக்கப்படும். ஞானசாரன் சொல்றாரா, உடனே ஞானசாரன் எடுத்து. நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு வான்னு சொன்னா உடனே ஊழியத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு செய்யணும், நீ உடனே செய்திடணும். காலதாமதப்படுத்த கூடாது. இவரு இன்னும் நான் என்ன செய்யணும்னு கேட்டோம்னா ஆண்டவர் சொன்னாரு, உனக்குள்ளதெல்லாம் வச்சு யாருக்கு கொடு. இதை கேட்டோம்னா அவருக்கு ஆப்பே போயிடுச்சு. அவருக்கு இதயமெல்லாம் என்ன இருக்குது,
ஆஸ்தியில இருக்கு, ஐஸ்வர்யத்துல இருக்கு. எல்லாத்தையும் ஏழை கொடுத்தா நீங்க போற நான் எப்படி வாங்குறது? அவன் எப்படி யோசிப்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் சொல்றான், ரொம்ப துக்கத்தோட அவன் இயேசுவை தெரிஞ்சுட்டான், இப்படியே கலந்து கொடுத்தான். ஆனா ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு சொல்ல மாட்டேங்க. கர்த்தர் எப்படி கொடுப்பாரா? திருப்பி கொடுப்பார். கர்த்தர் திருப்பி கொடுக்கும் போது நம்ம கொடுக்கிறத கொடுப்பாரா, அதிகமா கொடுப்பாரா? அவர் எப்படி கொடுப்பாரு? அவிக்கு குளிக்கு சரிந்து விழுகிறபடி அளப்பார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 100 மடங்கா தருவார். ஒரு ஏழைக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மடங்குனா அது 100 ரூபாய் எத்தனை வரும் உங்களுக்கு? 100 ரூபாய் 1000 ரூபாய் தருகிறவர் தான் நம்ம தெய்வம். கரவைத்திலே சொல்ல மாட்டீங்க. 1000 ரூபாய் கொடுத்தாலும் 10,000 ரூபாய் தருவார். 10,000 ரூபாய் கொடுத்தாலும் 1,00,000 ரூபாய் தருவார். நாம சொல்ல மாட்டீங்களா? ஏழைக்கு கொடுக்கும்போது அப்படி நீங்க நினைச்சுக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சு ஏதாவது ஏழைக்கு கொடுத்தீங்களா? ஏதாவது சோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்க வீட்டுல ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கும் போது ஏழைகளுக்கு கொடுங்க, சபைக்கும் கொடுங்க, பாஸ்டருக்கு கொடுங்க, ஏழைக்கு கொடுங்க. பாஸ்டர் இதெல்லாம் கொடுத்தா எப்படி எங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கரவேத்திலே சொல்லுங்க. கர்த்தர் தரும்போது கொடுங்க. இவனுக்கு இதை கேட்டவங்க ரொம்ப துக்கம் ஆயிட்டு. அப்பதான் அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். ஒட்டகமான எங்கள் வந்திருக்காங்க. ஊசி கால் ஒரே பேரு கேட்கிறோம். அப்படின்னா யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? அதுக்குள்ள ஆன்சர் தான் மனுஷனால் யாரால முடியும்? ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போனா இவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எத்தனை புனித ஸ்தலங்களுக்கு சென்றாலும், எத்தனை மலை ஏறினாலும், எத்தனை கடல்ல போய் முங்கினாலும், எத்தனை ஆத்துல போய் முங்கினாலும், என்னெல்லாம் இவன் பண்ணினாலும், உருண்டாலும் நடந்தாலும், அல்லேலூயா, எதையெல்லாம் செய்தாலும் இவனாக இவனுடைய பிரயாசத்தினால பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே முடியும். கர்த்தர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், என்னாலே இல்லாமல் ஒருவரும் கர்த்தரிடத்தில் பிதாவிடத்தில் வர. எனக்கு அருமையானவர்களே, எனவே அந்த காரியத்தை சொல்வதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனால் இது கூடாததுதான். மனுஷனால் எது கூடாது என்றால் பல காரியங்களை அவர் சாதிக்கலாம். ஆனா ஒரு மனிதனால் தன்னுடைய சொந்த முயற்சியால பரலோகத்துக்கு போகவே முடியாது. அவர் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினால் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசுவை கர்த்தராய், ஆண்டவராய், இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு பாவமன்னிப்பு நிச்சயம் பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததற்கு அடையாளமாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கரவேத்திலே சொல்லுங்க, அல்லேலூயா, காத்திருந்து ஜெபித்து அபிஷேகம் பெற்று ஆமென் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே காணப்பட்டால் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. கரவேத்திலே சொல்லுங்க. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு அவன் ஆரம்ப ஸ்டேஜ் தான், முதல் படிகள் தான். அதை தொடர்ந்து நீ கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பு நிறைவேற அவருக்காய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துல இந்த 3 நாள் கன்வென்ஷன்ல எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சகோதரிகளே, தாய்மாரே, சின்ன பிள்ளைகளே, தகப்பன்மாரே, வாலிபர்களே, அருமையான தம்பிமாரே, நீங்க யாராகிலும் ஒருவரை இதுவரை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆமென் உங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிலர்லாம் நினைக்கிறது பாஸ்டருக்கு ஒரு நல்ல காணிக்கை கொடுத்தா போதும், நல்ல சாப்பாடு கொடுத்தா போதும். சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள பலன் வச்சு உங்களுக்கு கிடைக்கும், காணிக்கை கொடுக்கறதுக்கு உள்ள பலன் உங்களுக்கு இங்க வச்சு கிடைக்கும். ஆனா பரலோகத்துக்கு நீங்க வரணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டுமே முடியும். சத்தமா ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியும்.
எனவே எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த வருஷம் சர்ச்சைக்குள்ள காமோடுல வந்த நீங்க பரலோகத்துக்குள்ள வந்துருங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க, கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு வரலாம். அதுக்காக நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா எடுக்காதுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன், நீங்க தேவசாமிங்க, நீங்க பரிசுத்தாய் வருங்க, நீங்க சபையில கர்த்தருடைய சன்னத்தோட ஐக்கியப்படுங்க, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தருக்கு ஆசீர்வதிங்க. ஹalleluya, சத்தமா ஹalleluya. நான் வந்தோட பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் தேவசரன் ஆரம்பிச்சீங்களே, தேவசரன் ஆசீர்வாதமா நடந்ததா அப்படின்னு கேட்டேன். உடனே பாஸ்டர், ஆமா பாஸ்டர், ஒரு தம்பி எடுத்தாரு. ஆமா, உண்மையிலே எனக்கு இந்த ஒரு தம்பி எடுத்தது எவ்வளவு ஒரு ஆனந்தம். ஆமா, சோத்திரம். ஆமா, தூதர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அந்த தேவசரன் ஆராதனையில குமாரன் உலகத்துல வந்து குமாரன் நிறைவேற்றின அந்த மகிமையான காரியத்தை செய்கிறது எவ்வளவு சந்தோஷம். மரணம் போது பாவியின் பர்வத்தில் என்ன உண்டாகுமா? மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. வீடுகளிலோ உங்களிலோ யாராவது இன்னும் காலதாமதப்படுத்தாருங்க, சோத்திரம். சீக்கிரம் தேவசனம் எடுத்து வருகை காயத்தப்படுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இனி செய்திக்குள்ள வருகிறேன். தேவனாலே எல்லாம், தேவனாலே திருப்பதிக்கு, தேவனாலே 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 கூடாது, விசுவாசிக்கிறவர்களாலே எல்லாம், விசுவாசிக்கிறவர்களால கூடாது ஒன்றுமே கிடையாது. தேவன் என்கிற அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில எலோஹிம் என்று பொருள். தேவன் என்று சொன்னால் அதுக்குள்ளே மூன்று மகத்தான தன்மை இருக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். இந்த திருத்துவ தேவனை ஒருமைப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை தான் என்ன வார்த்தை? தேவன் எலோஹிம். வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி இருக்கிறது? ஆதியிலே தேவன். அந்த தேவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்குள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு இருக்கிறார், பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் தமது சாயலிலே மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் தமது சாயலிலே மனிதனை என்ன செய்தார்? உண்டாக்கினார். அந்த தேவன் தமது சாயலிலே மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லும் போது தேவன் அந்த வார்த்தைக்குள்ள பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவியார் இருக்கிறார். திருத்துவ தெய்வத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் தேவன். நல்ல சொல்லுவோம். மூல பாஷையிலே எலோஹிம் என்று இருக்கிறார். தேவன் என்று சொன்னோன்னு நீங்க மற்ற பல தேவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களே என்று நீங்க நினைக்க கூடாது. தேவர்களுக்கெல்லாம் தேவன் நாம் ஆராதிக்கிறோம். நம்ம தேவன் யாரென்றால் மகாதேவன். சொல்ல மாட்டீங்களா? தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. மகத்துவமுள்ள இந்த மகிமை தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி பாருங்க. நம்முடைய தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ளே அந்த வார்த்தைக்கு சர்வ வல்லவர் என்று தேவன் என்றால் என்ன பொருள்? சர்வ. தேவன் என்றால் சர்வ வியாபி, எல்லா இடமும் வியாபரித்திருக்கிறார். இப்போ இன்னைக்கு சண்டே உலகம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் பல கோடி மக்கள். இப்ப இதே ரொம்ப நெகுவாச்சலும் நாகர்கோவில் இப்ப ஆராதனை நடக்கும், அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார், நெல்லியார்குளத்திலும் கர்த்தர் இருக்கிறார். இந்தியாவில் நடக்கிற ஆராதனையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, கவனிச்சிட்டு இருக்கிறாரு, உலாவிட்டு இருக்கிறாரு. அமெரிக்காவில் நடக்கிற ஆராதனையிலும் கர்த்தர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் காக்கிறவர், எல்லாவற்றையும் அறிகிறவர். அவன் சொல்ல மாட்டீங்களா? சர்வ வல்லவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் காக்கிறார், எல்லாவற்றையும் அறிகிறார். அல்லேலூயா. எங்கும் நிறைந்து இருக்கிறார். நம்ம இருதயத்தோடு யோசிக்கிறது உலகத்துல யாருக்கு தெரியாத அவருக்கு தெரியும். சிந்தைகளை அறிகிறவர். எவ்வளவு பெரிய தேவனுடைய மகத்தான அவன் சிந்தைகளை அறிகிற தூரத்துல அறிகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி என்னது பேச போறோம்னு தெரிந்திருக்கிற தேவன் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். ராத்திரி கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது, என்ன வியாதி
இருக்குங்கிறது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு பிரச்சனையும் தெரியும், உங்களுக்கு வியாதியும் தெரியும், உங்களுக்கு எப்படி பரிகாரம் தரணும் அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வேதனை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சவங்க சகோதரி, தாயே, சிஸ்டர், நீ கலங்காத, உன்னை அறிந்திருக்கிறவர் கர்த்தர். சகோதரா, தம்பி, பிரதர், நீங்க கலங்காதீங்க. உங்களை அறிந்திருக்கிறவர் தேவன் இருக்கிறார், உங்களை காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறவராக இருக்கிறார். நல்ல தேவனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வார்த்தைகளை வேகமாக வாசிங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்படிப்பட்ட தேவன், சர்வ. இந்த கடைசி நாள்ல என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வத்துக்கு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் செய்ய அவருக்கு வல்லமை. 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? 99 வயதான ஆபிரகாமுக்கு, கற்பம் செத்து போன சாராளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகளை போல அல்ல ஆண்டவர் தரிசி. இன்னைக்கு சில தீர்க்கதரிசிகள் ஆம்பளை பிள்ளை கர்த்தர் தாராருன்னா என்ன பிள்ளை பிறக்கும்? ஒரு பொம்பளை பிள்ளை தாராருன்னா என்ன பிள்ளை பிறக்கும்? ஆனா கர்த்தர் சிலர் எல்லாம் யார் அழைத்து கொண்டிருப்பான்? சாரான் ஒரு குமாரன். சும்மா ஜோக். ஒரு சகோதரர் குழந்தை இல்லாம கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு குழந்தை. அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறார். அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணி ஒரு தீர்ப்பு எடுத்து, ஐயா உங்களை போல ஒரு அருமையான ஆண் மகனை கட்டுறவங்களுக்கு என்ன செய்ய போறாரு? இப்ப இப்படி மொபைல்ல வர்றதுக்கு காலத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரே சந்தோஷம். சொன்னாரா, இதை போல வேண்டாம் பாஸ்டர், எனக்கு காது கொஞ்சம் ஊனமா இருக்குது, அதனால இந்த ஊனமான பிள்ளை வளர்த்தக்கூடாது, என் பிள்ளை ஊனம் இல்லாம என்ன செய்யணும்? உடனே அவரு இல்ல உங்களை போல சாயில இருக்கும், ஆனா ஆண்டவர் என்ன தர போறாரு? ஒரு ஆத்மகனை தர போறாரு. உடனே அவருக்கு சந்தோஷம். உடனே ஒரு ஆப்பனை கொடுத்து அவர் அனுப்பினார். அந்த ஊழியக்காரர் நேரு எங்க வர்றாருன்னா மனைவி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து, கர்த்தர் உங்களை போல ஒரு பெண் குழந்தையை உங்களுக்கு தர போறார். உடனே இந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம், என்ன போல அப்படின்னு அவங்கள ஒரு காணிக்கை கொடுத்துட்டாச்சு. கடைசியில சாயங்காலம் ஹஸ்பண்ட் வந்தாரு. பாத்தியா, இன்னைக்கு இந்த ஊழியக்காரர் வந்திருந்தாரு, அருமையா என்ன போல பகிர்ந்து. உடனே அவங்க என்ன போல சகோதரி பிள்ளையா பொம்பளை, சரி 2 கிலோ நமக்கு அப்படின்னு. இவங்க யாரையும் குற்றம் தெரியல. நான் சொல்றது சொல்ற நம்ம தேவன் அப்படி சொல்றாரு இல்ல, ஆண்மகன் ஆண்மகன் சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. சத்தமா மக்களே, நான் சொல்லி வந்த சுருக்கம், இந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது உங்கள்கிட்ட வார்த்தை பேசுவார், பிரசங்கத்துல பேசுவார், ஊழியர்களை கொண்டு உங்களோடு பேசுவார். நீங்க எங்கேயாவது இந்த குடிக்காக்க போறது போல போக என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ராமன் சொல்லுங்க, உங்கள்கிட்ட தேவன் பேசுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, ஆண்டவர் சொன்ன கற்பம் செத்து போன சாராளுக்கு, 99 வயதான தாத்தாவுக்கு குழந்தை பிறக்குள்ள யாராவது நம்புவார்களா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் உண்டா? சோத்திரம். கற்பமும் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த வருஷத்துல எனக்கு புதிய சந்ததியை கர்த்தர் தர போகிறார். ஒரு விஷயம் புதிய சந்ததியை தேவன் தர போகிறார். ஆவிக்குரிய சந்ததியாக இந்த சபைக்குள்ள புதிய அவன் பிரசவங்கள் நடக்க போகிறது. அதாவது ரட்சிப்பு
ஆவிக்குரிய குழந்தைகளும் சபையில பிறப்பார்கள். இது சரீரத்தின்படியும் பிள்ளைகளை கர்த்தர் சபைக்குள்ள என்ன செய்வார்? சபையில 17 வருஷமா ஒரு குடும்பத்துக்கு குழந்தை. அப்போ அவங்க சென்னையில இருப்பாங்க. லீவில் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, மாஸ்டர் அடுத்த முறை வரும்போது குழந்தை பிரதிஷ்டை வைக்கணும், அடுத்த முறை வரும்போது குழந்தை பிரதிஷ்டை வைக்கணும். வருஷங்கள் செஞ்சுக்கிட்டே போகுது. 14 வருஷம் காத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களால காத்திருக்க முடியவில்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழந்தை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இருந்து சொல்லிட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்க, என் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, எப்பமா இருக்கிறாங்க, அப்ப பிரசவத்திற்காக இல்ல நாங்க அங்கேயே என்ன பண்றோம், பிரசவம் நடத்துறோம்னு ஒரு குழந்தை எடுத்துட்டு தாங்களும் குழந்தை பிறந்ததாக இங்க வந்து குழந்தையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு சந்தோஷமா போயிட்டாங்க. அதை சொன்னாங்க, மாஸ்டர் சொன்னா நாங்க இந்த குழந்தை என்ன செய்திருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். நீங்க யார்த்தையும் சொல்ல, நம்ம யார்த்தையும் சொல்றது இல்லை, இவரு யாருக்கு தெரியாது, நான் வச்சுக்க மாட்டேங்க. ஆனா அந்த பிள்ளைங்க அதை அப்படியே விட்டாங்க. குழந்தை தான் வந்தாச்சு, நம்ம குழந்தைக்காக என்ன செய்ய வேண்டாம், தெரிவிக்க வேண்டாம். அடுத்தால என்ன நடக்குதுன்னா, இந்த அடுத்த ஒரு இந்த குழந்தை எடுத்து அடுத்த வருஷம் என்ன நடக்கிறது என்றால், இந்த சகோதரிக்கு வயிற்றுல ஒரு பெயின், ஒரு கட்டி போல இந்த சகோதரிக்கு காணப்பட்டு, இந்த சகோதரி ஹஸ்பண்ட் சொல்றதுக்கு கஷ்டம். ஏதாவது அது மனசுலயே வச்சுட்டு இருந்து இவங்க இந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல இந்தியா முழுசு டூர் போயிட்டு வராங்க. எல்லா இடங்களும் போறாங்க வராங்க. இப்ப 7 மாசம் தெரிஞ்சிட்டு இதுக்கு பெயின் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ ஒரு நாள் எனக்கு சொல்லிச்சாங்க, எனக்கு தாங்க முடியல, மருத்துவமனைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போனா எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு இந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவங்க அந்த டாக்டர் திட்டுறாங்க, என்னையா உன் மனைவி கர்ப்பமா இருக்கிறா, அவளை கவனிக்காம விட்டுட்டு இருக்கிறா, அவளுக்கு 7 மாசம் கர்ப்பம் அப்படின்னு சகோதரி கையும் ஓடாது காலும் ஓடாது. அதை கர்த்தரால் ஆகாத காரியம் வந்து உண்டோ? இவங்க முதல்ல ஒரு பெண் குழந்தை எடுத்தாங்க. அவர் கர்த்தர் 2வது அருமையான ஆண் மகனை இவர்களுக்கு கொடுத்தார். அவங்க பிள்ளைகளாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. என் தேவனுக்கு மகிமை உண்டா? மனுஷனால் கூடாததுதான் எத்தனையோ சாட்சி. இந்த குழந்தை பிறக்கிற விஷயத்துல எத்தனையோ சாட்சிகள். இந்த வருஷத்துல ஒரு குழந்தை பிரதிஷ்டை, கடந்த டிசம்பர்ல ஒரு குழந்தை பிரதிஷ்டை சபையில் நடத்தி அந்த ஒரு 7 வருட வாய்ப்புகளுக்கு குழந்தை. தமிழ் கன்னியாகுமரியில எத்தனை பேர் இந்த நெய்யூர்ல எல்லாம் வந்து செக் பண்ணி அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க முடியவே தெரியாது, நீங்க குழந்தை எடுங்க இல்லாட்டா வேற ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நிறைய ட்ரீட்மெண்ட்கள் இருக்கிறது. உங்களுக்கு குழந்தை கஷ்டம் ஒண்ணு இல்ல, குழந்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு குழந்தை என்ன செய்யாது, கிட்ஸோட போயிட்டு வந்துட்டாங்க. எங்கெல்லாம் போக முடியுமா, பிஆரா எஸ்ஆரா இங்க எல்லாம் எஸ்ஆருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. கடைசியில ஒரு நாள் கடந்த வருடத்துல ஜனவரி அல்லது பிப்ரவரியில ஒரு நாள் இந்த மகன் ரொம்ப எங்க கூட சுவிசேஷ ஊழியத்தில் வருவார். ஊழியத்தில் உள்ள சகோதரர், சர்ச்சில ஊழியத்தில் உள்ள ஒரு சகோதரர். அப்போ ரொம்ப அழுது ஜெபம் பண்றாரு, அழுதுகிட்டே இருக்கு. 6 முடிச்சுனா ரூம்ல எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாரு, கழுத்து கீழே வர அழுதுகிட்டே இருக்கிறார். என்ன பிரதர் அழுதுகிட்டே இருக்கிறீங்க? என்ன பாஸ்டர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, சரி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் அந்த மாசமே அந்த மகனை கருத்தரிக்கப்பட்டது. எந்த டாக்டர் குழந்தை பிறக்காதுன்னு இந்த வெயில்ல சொன்னாரோ அதோ டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணாத. ஃபர்ஸ்ட் செக்அப் முடிஞ்சு இவங்க முதல்ல இப்பதான் வீட்டுல எல்லாரும் பாத்துருவாங்க கன்சூட் ஆயிருக்கா இல்லையா. அப்ப கன்சூட் ஆயிட்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ற ஆயிட்டு தெரிஞ்சா கன்ஃபார்ம் பண்றதுக்கு நெய்யூருக்கு மறுபடியும் வராங்க. ஏன்னா அவங்க ரிலேட்டிவ் மருத்துவர் நெய்யூர்ல வரும்போது அந்த டாக்டர் பார்த்துட்டு, ஐயோ இது பெடிக்கல் மிராக்கிள், இயேசுதான் உங்களுக்கு இந்த குழந்தை எங்க விஞ்ஞானத்தின்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்குள்ள எந்த ஒரு இது உங்களுக்கு இல்ல. ஹார்மோன் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள ஹார்மோன் உங்களுக்கு இல்ல. கரவேத்தல்ல சொல்ல மாட்டீங்களா? கூடாத காரியம் 99 வயதுல கற்பந்தத்து போல மகளுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்றால் இந்த கூட்டத்தில் இருக்கிற சகோதர
பார்ப்போம். 2வது வசனம் 1-2 வசனங்களை வாசிங்க. இயேசு யோபு சொல்ற வார்த்தை. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை ஆண்டவர் செய்ய நினைக்கிறது யாரையா தடுக்க முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிறத பாஸ்டர் யாரும் தடுக்க முடியாது. எந்த மனித சக்தியை தடுக்க முடியாது, எந்த அரசாங்க சட்டங்களை தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைக்கிறது எந்த சத்துருடைய திட்டங்களை தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைக்கிறத தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை அறிந்து சொல்லும் போது யோபுக்கு வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் உண்டா? நன்மைதான் ஏதாவது அவருக்கு உண்டா? எந்த நன்மை அவருக்கு கிடையாது. இதை சொல்லும் போது மற்ற பிள்ளைகளை இழந்து நிற்கிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யம் இழந்து நிற்கிறார், சுகத்தை இழந்து நிற்கிறார். அவருக்கு இருக்க நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை எடுத்து சட்டத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார், சுரண்டி கொண்டிருக்கிறார். ஆனா அப்பவும் அவர் சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின்பு எப்படி விளங்குவேன்? விசுவாச சோதனைகள் வரும்போது விசுவாச பிள்ளையை நீ சோர்ந்து போக கூடாது. நீ உறுதியா இருக்கணும். உன்னை கைவிட மாட்டாரு. சோதனை அதே உனக்கு வாழ்க்கையின் சாதனையாக கர்த்தரை மாற்றி உன்னை கைப்படுத்துவதற்கு என் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோதனை உன்னை அழிச்சிடாது. ஹல்லேலூயா. சோதனை உன்னை அழிச்சிடாது. நல்லா கவனிச்சிருங்க. மேகங்கள் மூடி அப்படியே கார்மேகம் வந்து பூமியெல்லாம் இருண்டு வெளிச்சமே இல்லாம ஒரு அந்தகாரம் போல இருக்கிற நேரத்தில் அந்த மேகங்கள் ஒன்றோடு வந்து மோதி ஒரு மழையை பெய்ய பண்ணி தேசத்தை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும் என்றால் வாழ்க்கையில் வருகிற கார்மேகம் என்ற சோதனைகளை ஒரு மழையாக மாற்றி மலைகள் குளங்களை நிரப்புவர். வாழ்க்கையை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஷாராபானாராமோ கொண்டு போட்டாலும் அவருக்கு மேல என்ன செய்வேன்? நம்பிக்கை. சின்ன காய்ச்சல், மண்டபத்து தலைவேதனை, ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கேட்டு நான் இனியெல்லாம் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவதை காட்டிலும் அவங்க என்ன சொன்னாலும் நான் இயேசுட்ட தான் போவேன். அடியெல்லாம் பட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்ச பிறகு கத்தட்ட போயிருந்தாரு. அந்த மகனை கத்தர் உயர்த்தி இருக்கிறாருன்னா நான் என்னதான் நடந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு ஒரு தலைவலி வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு வயிற்று வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். ஒரு விபத்து வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு ஒரு சோதனை வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு ஒரு விண்டை வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு ஒரு ஆர்வம் வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு இயேசு இல்லாம யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க. சில வாய்மொழியாக சில காரியங்களை கேட்டு இந்த நெய்யூரில் உள்ள பகுதியில் மக்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம், இந்த சுவிசேஷம் இந்த பகுதியில் வந்த போது சில பிள்ளைகள் அதுக்காக நிறைய விலை கொடுத்திருக்கிறார். நிறைய விலை கொடுத்திருக்கிறார். அதாவது நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்துல சுவிசேஷத்தை விடல, கஷ்டத்தை சந்தோஷம் ஏற்றுக்கிட்டாங்க. கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. எதிர்த்து நிக்க அவங்களுக்கு முடியாது. எதிர்த்து நிக்க முடியாது. அந்த கால சூழ்நிலை அவங்க எதிர்த்து நிக்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்லி, ஒரு முறை கூட்டத்துக்காக பிள்ளைகள் சில சகோதரியை வெள்ளைய போட்டுக்கிட்டு சோத்திரம் நடந்து சபைக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஒருவர் எடுத்து கேட்டே, இந்த வார்த்தையை சொல்றதுக்காக இந்த சாடா பிள்ளை எங்க போகுது? உடனே இருக்கிறார் ஒரு கிறிஸ்தவ பகுதி, அதோட கூப்பிடு, அதோட கூப்பிடு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சாடா பிள்ளைங்க போய் அதோட உங்க சொல்லு, சாடா பிள்ளைங்க போய் அதோட எடுத்து பேச முடியாது. உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியம் போல இருக்கு.
நடக்கும். எடுத்து பேசினா என்ன கிடைக்கும்? ஏன்னா இவங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது, சொத்து உரிமை கிடையாது, ஒரு சொத்து வாங்குற உரிமை கிடையாது, எந்த உரிமை. 100க்கு அதிகமான வரிகளை கட்டி வாழ்ந்து வந்த காலம் மக்கள், நம்ம மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட காலம். அல்லேலூயா. ஆனா அந்த பிள்ளைகள், அந்த சகோதரிகள் சரியான வசனம் இல்லாம ஆலயத்துக்கு சந்தோஷமா வசனம் போட்டு கொடுத்துட்டு போறவங்கள சாலைக்குள்ள போய் இறங்கிட்டு சொன்ன பிறகு அது அந்த சாலைக்குள்ள இறங்கிட்டு மறுபடியும் சர்ச்சைக்கு தான் போச்சுக்கிறாங்க. இவன் நினைச்சது சாலைக்குள்ள போய் இறக்குறதுக்கு எங்க போகாது. அவன் இப்படி இது இப்படி எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கஷ்டங்கள். ஆனா அன்றைக்கு கத்திட்ட வந்த பிள்ளைகளுக்கு தலைமுறையில இன்னைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கோடீஸ்வரர்களாகவும் கத்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதற்கான தேவனை துதிக்கிறேன். குறிப்பிட்ட இந்த பகுதி மட்டுமில்லை, இது இன்னும் போல நம்ம மாவட்டத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ள முதல்ல வந்தாங்களோ அவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலை செலுத்தி இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாடுகளை சகிச்சிருக்கிறாங்க. சர்ச்சைக்கு போதனால் அழிக்கப்பட்டவர்கள், சர்ச்சைக்கு போதனால் வீட்டுல ஏற்றப்படாதவர்கள், என்னுடைய சொந்த மாமியார் மார்த்தாண்ட பகுதியில் உள்ளவர்கள், பயங்கரமான பாரம்பரியமான நம்முடைய இந்த தேசத்தில் உள்ள குடும்பங்களில் உள்ளவர்கள். அவங்க 7 சகோதரர்கள் 2 சகோதரிகள். நபர்களை கூட்டி குறைச்சு சொல்லுவேன், நடந்துட்டு கொஞ்சம் ஞாபகம், அவங்களுக்கு உடன்பிறப்புகள் எனக்கு ஞாபகத்தில் வருது. இவங்க சர்ச்சைக்கு போயிட்டாங்கன்னு அறிஞரான வாலிபர், எங்க மாமியார் வாலிபர்களா இருந்த அந்த சகோதரியை வீட்டை விட்டு துரத்தி கதவை பூட்டிட்டாங்க. தப்பா நடந்ததுக்கு எங்க போறதுக்கு? சர்ச்சைக்கு போறதுக்கு. கதவை திறந்து வீட்டுக்குள்ள ஏத்துங்க அம்மா ஆடுறாங்க, சகோதரி ஆடுறாங்க. அவன் சர்ச்சைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை எங்க ஏத்துறாங்க கூட்டது. இப்படி 1-2 கஷ்டம் இல்லைங்க, இந்த 1-2 தான் சொல்றேன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கஷ்டப்பட்டதுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம மாவட்டத்துல சுமார் 65% மேல கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிறோம். உபத்திரவத்தில் அழிகிறதல்ல சபை, உபத்திரவத்தில் வளர்வதுதான் சபை. விசுவாசி உபத்திரவத்தில் விசுவாசத்தை விடமாட்டார். விசுவாசத்தில் கர்த்தருக்காக 2 உயிரை கொடுப்பாரே தவிர, தனக்காக உயிரை தந்த இயேசுவுக்காக உயிரை கொடுப்பாரே தவிர விசுவாசத்தை விட்டு போக மாட்டார். யோபு அவ்வளவு கஷ்டத்தின் வழியில கடைசியில சொல்றாரு, ஆண்டவர்ட்ட தேவரின் சகலத்தையும் செய்ய அவர் செய்ய நினைக்கிறது அதை அறிந்திருக்கிறேன்னு சொன்னதுதான் உண்டு. பைபிள் சொல்லுது 10வது வசனம் வாசிக்க, 42:10 வாசிக்க. வேண்டுதல் செய்த போது சிறையிருப்பை மாற்றினார். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறதும் எல்லாம் திருப்பி கொடுத்தார். கடந்த ஆண்டுகள் நீ இழந்ததெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டுகள் அவனுக்கு திருப்பி தரப்பட்டார். 2 மடங்கா தர போறாரு. ஓ சபையை விட்டு போற ஆத்துமாக்களுக்கு 2 மடங்கா ஆத்துமாக்களை கர்த்தர் தர போறாரு. ஓ சந்தோஷமா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ இழந்தது, நீ கஷ்டப்பட்டது, உன்னை விட்டு போனது என்ன கர்த்தர் திரும்ப தருவார். தேவன் சாயத்தை செய்ய தகவல் அவர் செய்ய நினைக்கிற தடை வராது. அது இழந்தது மட்டுமல்ல, 2 மடங்காய் தருவார். 2 மடங்காய் தருவார். தேவனுடைய நாமத்திற்காக சாட்சியா சொல்றேன். சபையிலே ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் நம்ம ரொம்ப அடித்தட்டிலிருந்தே ஊழியத்துல கர்த்தரை வளர்த்தி கொண்டு வருகிறேன். நான் இருக்கிற சபை ஆரம்பத்தில் ஒரு ஓலை செட்டு, நீங்க சேர்க்கிறடைய சபை தெரியும், வாசிக்கலாம் தெரியும். ஒரு ஓலை செட்டு நான் ஓலக்கூடாதுன்னா நான் இருந்த சபை சாணி மொழியில் தான் அந்த சபையிலே ஆராதனைகள் நடத்துவோம். அப்ப நடந்துதான் சர்ச்சைக்கு வரும். கர்த்தர் படிப்படியாக ஆசீர்வதித்தார். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கர்த்தர் ஒரு அம்பாசிடர் கார் வாங்க செய்தார். அப்போ அந்த கார் வாங்க ஊழியத்துக்காக வேற எதுக்காக அம்பாசிடர் கார் வாங்க உதவி செய்தார். அப்போ சபையில அன்றைக்கு இருந்த ஒரு முக்கியமான விசுவாசி அந்த என்ன தனியா வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்க. அந்த முதல் கேட்ட கேள்வி, நாங்க காணிக்க தராட்டா நீங்க எப்படி டீசல் போடுங்க? எனக்கு நாங்க காணிக்க தராட்டா நீங்க எப்படி டீசல்?
நான் கார் கர்த்தர் தந்தாருன்னா டீசல் இப்படியே சின்ன வயசுல இருக்காங்க. சும்மா சிரிச்சுட்டு நான் ஒரு சீரியஸா கேட்கிறேன் நினைக்கல. சும்மா சார் நான் சார் என்ன சார், அதுக்கப்புறம் இப்ப யாரையும் சார் கூப்பிடுவேன். என்ன சார் கார் கர்த்தர் தந்தாருன்னா என்ன தருவாரு? டீசல் போடுறதுக்கு. அது நீங்க விசுவாசியில நடந்து வராங்க, உங்களுக்கு நடந்து போனாங்க, உங்களுக்கு எதுக்கு கார்? இல்லாட்டா ஒரு தேவைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சு போட்டேன். நினைச்சேன் உங்களுக்கு யாரும் ஆர்மியோட்டில் பார்த்துருக்க அப்படின்னு நினைச்சு. சரி சார் என்ன சொல்லுங்க. சபையில கமிட்டி, சபையில நீங்க எல்லாம் உங்க ஒரு புத்தி செய்யக்கூடாது, எங்கிட்ட கேட்டு செய்யணும். என்ன சொல்றீங்களோ நமக்கு வாக்குவாதம் பண்றதுக்கும் சண்டை பண்றதுக்கும் கருத்து கற்றுட்டாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வாரம் நீங்க சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவோம், சர்ச்சில் கமிட்டி இருக்கும். சரி சார் கடைசியில் போயிட்டாங்க. ரொம்ப யோசிச்சேன் ஜாப் பண்ணிட்டு நானே கமிட்டி இருந்த இடத்துல இருந்து ஊழியர்ஸ் பார்த்தேன். கமிட்டி சமயத்துல இருந்தா அதுல என்ன லாபம் என்ன நஷ்டம் அது யோசித்தேன். அவருக்கு மனைவி அவர் சொல்றாரு, அவரு மாம்சத்துக்குரியவர், உங்களுக்கு ஜெபிச்சது தோணுதான செய்யுங்க. நான் நினைச்சு இது நல்ல இடத்தோட தான் சொல்லுங்க. அவங்க ஒரு சின்ன உள்நாட்டு ஒரு திட்டம் போட்டுட்டு அவங்க பேசியிருக்கிறார். நான் சரி சரி சிஸ்டர் அதே அப்புறம் ஒரு 2-3 விசுவாசிக்கிட்ட பேசுறேன். பிரதர் இப்படி இந்த சமாச்சாரம் பாஸ்டர் கமிட்டி மட்டும் வச்சுறாங்க, சபை தொலைச்சு போவோம் அப்படின்னு 3 பேர் அன்னைக்குள்ள முக்கியமான 3 பேரும் சகோதரமா இருந்துட்டாங்க. பாஸ்டர் நல்லா போயிட்டு இருக்கு சபை, அப்படியே போட்டு நீங்க சபையில பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏன்னா கமிட்டி வச்சாலே மாம்சிங்க வந்துடும் பாஸ்டர் அப்படின்னு. எப்படியும் நான் ஒரு தீர்மானம் வந்துட்டு சர்ச்சையில் கமிட்டி வேண்டாம், கர்த்தரே சபையை நடத்திட்டு மனசுல நினைச்சுக்கிட்டேன். அடுத்த சண்டே வந்தது, சாட்சியம் வந்தது. அப்போ அவர் சாட்சியில முடிஞ்சோன்னு அவர் சொன்னார், கூட்டம் அவர் நினைச்சார் கூட்டம் முடிச்ச உடனே பாஸ்டர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி நான் அறிவிக்கல. கூட்டம் முடிச்ச உடனே நீங்க நான் சொன்னதை செய்யலையே அன்னைக்கு போன அப்புறம் வரல, அப்படியே போயிட்டாங்க. சொல்லி பார்த்தேன், கண்டிப்பாக பார்த்தேன், போய் பார்த்தேன். போற ஆர்டர் திரும்ப கொண்டு வரவே கஷ்டம். போறத போட்டு விட்டுக்கிட்டு அடுத்த ஆளை தேடி போனா கர்த்தர் புதிய ஆளுங்களை எது செய்வாங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, அவங்க கிறிஸ்தவர் காலங்கள் இருந்தா அவங்க அப்போ ஸ்டாப் ஆயிட்டு கிறிஸ்தவர் காலம் யாருக்கும் நடந்துச்சு. நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டா நான் கூட ஜெபிச்சேன், கர்த்தாவே இந்த காலையில இருந்து வந்த ஒரே குடும்பம் தடப்பட்டுச்சு. ஆனா நீங்க எனக்கு மறுபடியும் அந்த காலையில இருந்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், அந்த எத்தனை குடும்பத்தை தந்தா தெரியுமா? அது எப்படிப்பட்ட குடும்பத்தை தான் தந்தா தெரியுமா? கர்த்தர் உண்மை, கர்த்தர் உண்மை. டாக்டர் குடும்பத்தை தந்தார், டிஓ குடும்பத்தை தந்தார், பெரிய பெரிய நிலைமையுள்ள குடும்பங்களை சபையில கொண்டு சேர்த்தார். 7 குடும்பங்கள், ஒரு குடும்பம் 7 குடும்பங்களை கொண்டு சொல்ல மாட்டீங்களா? சில விசுவாசிகளுக்கு எப்படின்னா ஊழியக்காரன் சைக்கிள்ல கூட போயிடக்கூடாது, நடந்துதான் வச்சுக்கணும். நல்ல செருப்பு கூட கிழிந்த செருப்பு தான் வச்சுக்கணும் போடணும். இந்த மாதிரி பேக் எல்லாம் வச்சிடக்கூடாது, மஞ்ச பை தான் வச்சிருக்கணும். செருப்பு எண்ணம் நான் சொல்றேன், உங்க இருந்தியம் என் ஊழியர் சால்ராஜ் நல்லா இருக்கு, அவன் என் பாசமா நல்லா இருக்கணும், என் பாசிக பிள்ளைகள் நல்லா உடுக்கணும். நீங்க அப்படி நினைச்சு பாருங்க, உங்க குடும்பங்களுக்கு உங்க கர்த்தர் உலகத்துல வேலை செய்யற டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டமா.
அவருக்கு பிள்ளைகள் உலகத்துல வேலை செய்ய என்ன சம்பாதிக்க முடியாதா, வாழ முடியாதா? ஏன் விட்டு அவங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க? கர்த்தருக்காக அல்லவா? பரலோகத்தின் தேவனுக்காக அல்லவா? அந்த தேவனுக்காக இருக்கிற பிள்ளைகள் வந்து வாழ்ந்து இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா உடுக்கட்டும், நல்லா சாப்பிடட்டும். ஆமென் சொல்ல வேண்டும். ஆமென். நீங்க கேளுங்க, பாஸ் நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, குடும்ப பிள்ளைகள் அப்படி விசாரிச்சு அவங்களை சந்தோஷமா வைங்க. அவங்களை வேதனைப்படுத்தாருங்க, அவங்களை கஷ்டப்படுத்தாருங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா உலகத்துல அத்தனை விசுவாசிகளுக்கு சொல்றேன், ஊழியர்களை நீங்க கனவீனப்படுத்தாருங்க. உலகம் கனவீனப்படுத்த பிரச்சனை நல்ல சொல்ல மாட்டீங்களா? உலகத்துக்கு ஊழியர்களுக்கு அருமை தெரியாது, உலகம் என்னன்னாலும் சொல்லட்டு. ஆனா நீங்க ஊழியர்களை கனவீனப்படுத்தாங்க. என் தேவன் மகிமைப்படுவாராக. இழந்ததை திரும்ப தருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை, தலைமுறைகளை, சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கரமேந்தி சத்தமா ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாசிக்க யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம் வேகமா வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நான் செய்வேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். பெரிய கிரியைகளை செய்வான். தேவன் எல்லாத்தையும் செய்ய வந்தவர். இப்ப எல்லாத்தையும் தேவனே செய்துட்டு இருப்பேன் ஆண்டவர் சொல்லாம நான் செய்யறது மட்டும் இல்ல, என்ன விசுவாசித்தீங்கன்னா நீங்களும் நான் செய்ததையும் செய்வீங்க. சபை இப்ப எதுக்கு சபையில நம்ம வர்றோம்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தை நான் செய்ததை சபை செய்யும். நான் செய்தது மட்டுமல்ல, நான் செய்ததை விட எத்தனை பேர் 2026 கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. இந்த சபையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. இங்க வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. நீ கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை என்றால், நீ தேவனை விசுவாசிக்கிற ஒரு மகள் என்றால், உன்னை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, உன் பெற்றோரை கொண்டு, நீ ஆராதிக்கிற சபையை கொண்டு, இந்த ஊழியத்தை கொண்டு என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. கர்த்தர் நமக்கு நாம் வந்து அவருக்கு அடிச்சுவடுகளை பின்பற்ற சொல்லி இருக்கிறார். வேகமா வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். ஆமென். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற. 2வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு அடிச்சுவடுகளை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். பின்பற்றும்படியாக நமக்கு என்ன செய்திருக்கிறார்? மாதிரி வைத்திருக்கிறார். தேவன் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாது ஒண்ணு இல்லை. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவர் செய்த கிரியைகளை தாங்களும் செய்வார்கள், அதை விட பெரிதார்களே செய்வார்கள். அப்படி செய்யனா அவருக்கு அடிச்சுவடுல என்ன செய்யணும்? நடக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க. யாருக்கு அடிச்சுவடுல நடக்கணும்? கர்த்தருக்கு அடிச்சுவடுல நடக்கணும். இந்த உலகத்துல கர்த்தருக்கு அடிச்சுவடுல நடப்பா என்றால் கர்த்தர் ஒன்றை கொண்டும் இந்த ஆண்டுல பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க்கையில நீ ஒன்றுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றாதான் இருக்கணும். நான் அவருக்கு அடிச்சுவடுல நடக்கணும். நான் கர்த்தரை பிரியப்படுத்தி நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக நான் செய்யணும். என் வாழ்க்கை முழுசும் அவருக்கு ஒரு சுகந்த வாசனையா இருக்கணும். கர்த்தரை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லா நீதியும் அவர் நிறைவேற்றினார். ஞானஸ்நானம் எடுக்கும் போது யோவான் ஸ்நானம் சொல்றார், உம்மால் நான் ஞானஸ்நானம் எடுக்க
நீர் என்னிடத்தில் ஞானசானுக்கு வரலாமா என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் எல்லா நீதியும் ஒரு நீதிதான் என்னது ஞானசானம். மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறார், யார் ஞானசானம் எடுக்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எல்லாரும் எடுத்து இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை யாராவது எடுக்காம இருந்தா கண்டிப்பா உடனே என்ன செய்யுங்க, எடுத்துருங்க. ஏன்னா வருகையில நீங்க போறோம், பரலோகத்துக்கு போனா கண்டிப்பா நீங்க என்ன ஞானசானம் எடுத்து ஆகணும். எல்லா நீதியை நிறைவேற்றது ஒன்றுதான் ஞானசானம். ஆண்டவர் எல்லா நீதியை நிறைவேற்றினார். தெய்வ பிள்ளை எல்லா நீதியை நிறைவேற்றணும். ஸ்தோத்திரம். நீதியோடு நடக்கணும், நியாயமா நடக்கணும். மற்றவங்களுடைய நீதியை விட உங்க நீதி நன்றா இருக்கணும். கர்த்தர் சொன்னார், வேதபாரகர் நியாயசாஸ்திரிகளுடைய நீதியை பார்க்க உங்கள் நீதி எப்படி இருக்கட்டும், அதிகமா இருக்கட்டும். மற்ற கிறிஸ்தவர்களோட உங்க நீதி நன்றா இருக்கணும். அல்லேலூயா. கரமே தெல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. சகோதர அன்பு நமக்குள்ளே பெருகி வரணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நீதியை நிறைவேற்றினார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயேசு வல்லமையாய் ஜெபம் பண்ணினவராய் இருந்தார், பிதாவோடு ஜெபிக்கிறவராய் இருந்தார். லூக்கா 3வது அதிகாரம் 21-22 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 3வது அதிகாரம் 21-22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசு ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்தவனுக்கு காரியம் முடியல, என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணணும். கேட்டா நீங்க யாரும் வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஆனா நான் டைமை பார்த்து தான் பிரசங்கம் பண்றேன். கரெக்டா 9 மணிக்கு முன்னாடி முடிச்சிருவேன். நாம சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் தினசரி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அரை மணி நேரம் தினசரி தனியா ஜெபிக்கிறவங்க. தமிழ்ல தானே சொன்ன புரிச்சுதான் உங்களுக்கு எல்லாருக்கும். அவன் ஒரு அரை மணி நேரம் தினசரி தனியாக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பா, அருமையான ஐயாவுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், சகோதரர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் சிலருக்கு கையில தூக்கிறீங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தேவ மக்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சொல்றேன். நீங்க கர்த்தருக்கு நல்ல கதிர்களை கொய்வதற்காக நான் சொல்றேன். ஆசீர்வாதத்தை உங்க கையில நீங்க அனுபவிப்பதற்காக நான் சொல்றேன். குறைந்தது ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். குறைந்த கணக்கு. தனியாக நீங்க சத்திரத்தை ஆராதிப்பீங்க, குடும்பமா ஜெபிப்பீங்க, அதெல்லாம் இருக்கணும். அது போக அது இல்லாம ஆண்டவர் சொன்னார், எல்லோரும் கூட 1 மணி நேரம் எடுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். ஒரு நாள் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபிக்கணும். சகோதரி, ஓகே, பெரியவர்களுக்கு புரிஞ்சிருக்கு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லாட்டாலும் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது நீங்க தினசரி ஜெபிக்கணும். ஜெபிக்காம எந்த ஆசீர்வாதமும் உங்களை தேடி வராது. ஜெபம் இல்லாம ஜெயம் இல்லை. ஜெபிக்கிறவன் தோற்று போவது கிடையாது. பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபம் பண்றவன் பாவம் செய்ய மாட்டான். பழைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஒரு குடும்பத்துல ஜெபம் இல்லாத அந்த வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடுன்னா என்ன நடக்கும்? காத்து, மழை, தூசு, மண்ணு எல்லாம் உண்டு போறோம். சோத்திரம். எல்லாம் கண்ட பேய் பிசாசு எல்லாம் வீட்டுக்குள்ள வராம இருக்கணும். நீ என்ன செய்வனா இருக்கணும்? ஜெபிக்கிறவனா இருக்கணும். தானியேல் உயர்ந்த அதிகாரி. ஆனா தினசரி 3 நேரம் பரல எருசலேமுக்கு நேராய் பலகைகளை திறந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். 3 நேரம். நல்ல சொல்ல மாட்டீங்களா? தாவீதுல தினசரி 7 நேரம் சொல்றார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கிறது என்ன பிரச்சனை? என்ன தேவை? எல்லா கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒருவேளை 2 பேர் கிறிஸ்தவங்க அல்லாத குடும்பத்தில இருந்து வந்திருந்தா உங்களுக்கு சில தடைகள் இருக்கும். ஆனா மற்றபடி நீங்க கிறிஸ்தவ வீடுகளில் உள்ளவங்க நான் நம்புறேன். உங்களுக்கு என்ன தடை? உங்களுக்கு யார் பிரச்சனை? மொபைல் எவ்வளவு மணிக்கும் செலவிடுறீங்க? சிலருக்கு கையெழுத்து மொபைல் பண்ணும் புரியவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், கைக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி மொபைலை கீழே வச்சு கர்த்தரை ஆசீர்வதிப்பா. கரமேதனல்லே சொல்லுங்க. இது வயசானவங்களையும் சின்ன பிள்ளைகளையும் பிடிச்சிருக்கிற ஒரு நோய். ஒரு நாள் ஒரு தாயார், எனக்கு சபையில தாயார் தான், எனக்கு சபையில சொல்ல முடியும், உங்களை யாரும் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு தாயார் தனிமையா இருக்கிறவர்கள், அவங்க சபைக்கு சென்று தூரமா இருக்கிறவங்க அடிக்கடி அவங்களை சந்திப்பதில்லை. ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பங்கன் போறதுனால அவங்க ஞாபகம் வந்தது. ஜஸ்ட் அவங்களை பார்த்துட்டு போயிடுவோம்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நீங்க கடந்த மாசம் செய்தி கொடுக்கும் போது இந்த மொபைல்ல
பற்றி பேசுறீங்க பாஸ்டர். அவங்க பாட்டி. ஆனா அவங்க சொல்றாங்க, எனக்கு நேரமெல்லாம் நான் மொபைல்ல தான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். மொபைல்ல காமெடி பார்க்கறதுக்குன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். மொபைல வச்சு சிரிப்பேன். என் பேரங்க அப்பா பாட்டி என்னத்த பார்த்து சிரிக்காது. நான் சொல்லுவேன் காமெடி மக்களேன்னு சொல்லுவேன். அதனால திருவிருந்தெடுக்காம இருந்தேன் பாஸ்டர். இப்ப நான் நிறுத்திட்டு பாட்டிய கூட மொபைல் விடலன்னா யார் எங்க இருக்கும்? பிசாசு விசுவாசிகளை ஜெபிக்க விடாம தடுக்கிறதுல ஒரு பெரிய அவருக்கு ஆயுதத்துல என்ன முக்கியமான ஆயுதமா இருக்கு. பிள்ளைங்க படிப்பை கெடுக்கிறது அதுதான், வாழ்க்கையை கெடுக்கிறது அதுதான், ஜெபத்தை கெடுக்கிறது அதுதான். நீ ஜெப வீரனாய் மாறு. இயேசு செய்த சாதனை ஒன்றை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இயேசு செய்த அற்புதத்தை ஒன்றை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இயேசு செய்த பெரிய காரியங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிற சபைகளை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இந்த சபையை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். எத்தனை ஜெபங்கள், 100 நாள் ஜெபம், 60 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம், வார ஜெபம். என்ன இப்படி ஒரு சமயம் நீங்க இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறாரா? நீங்க தனியா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுதான் உங்க வீட்டுக்கு அவன் நல்ல அறுவடையை கொண்டு வரும். தானி உங்க வீட்டுல வந்து குமியும். இல்லையா? உங்க வீடுல 10,000 இருக்குதா? 10,000 இல்ல, அதெல்லாம் பழைய காலம் சொல்றீங்க. இப்போ சோத்திரம் சேர்ந்த 10,000 சொல்ற எதுக்கு? 10,000 நிரம்பும். சொல்லுங்க. நிறைய வீடுல 10,000 காலியாகி 10,000 விலை கொடுத்துட்டாங்க. அதுக்கு இப்ப தேவையில்லை. ஒரு அமீன் சொல்ல மாட்டியா? கர்த்தர் நீ நன்றாக ஜெபிக்கிறவரா இருந்தா உனக்கு களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். அல்லேலூயா. நமக்கு ரோல் மாடல் நம்ம ரட்சகராகிய இயேசுதான். பிரியமானவர்களே, இயேசு இல்லாம யாரும் நமக்கு ரோல் மாடல் கிடையாது. இயேசுவை போல நீ அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை அதுக்காக பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நீ அவரை போல ஜெபிக்கிறவராய் மாறு. ஜெபிக்கிறவராய் மாறு. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இயேசு பைபிள் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இருந்தபடியினால் பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குறவரை சுற்றி திரிந்தார். இயேசு நீதியை நிறைவேற்றினார், ஜெபம் பண்ணினார், ஆவியில் நிரம்பி காணப்பட்டார், அநேக அற்புதங்களை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. 2026 அநேக அற்புதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாச பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். இந்த குறிப்பிட்ட ஒரு சபை மட்டுமல்ல, இந்தியாவில் சபைகளை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். தேசத்துள்ள சபைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அநேக அற்புதங்கள் ஆவிக்குரிய சபைகளை தேடி மக்கள் வருகிறார்கள். இங்கே அற்புதங்கள் நடக்கும். இங்க போனா விடுதலை கிடைக்கும். இங்க போனா பேய் ஓடும். இங்க போனா பிசாசு ஓடும். இங்க போனா நோய் சுகமாகும். இங்க போனா கடன் மாறும். இங்க அந்த துன்மார்க்க வாழ்க்கை மாறும். துர்ச்செய்திகள் மாறும். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, பிறவி குணத்தை பேய்க்கு கொடுத்தாலும் என்ன செய்யாது. ஆனா இயேசுட்ட கொடுத்து பாரு, உன் சுபாவத்தை கர்த்தர் மாற்றுவாரு, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாரு. இயேசு அற்புதங்களை செய்தார். அது மட்டும் கடைசியா வந்து சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தை இயேசு ஜெயித்தது போல எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? எத்தனை கர்த்தர் ஜெயிக்கப்படுவார்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தர போறார். பாஸ்டருக்கு ஊழியம் ஜெயமா நடக்க போகுது, ஜெயமா நடக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க ஊழியத்துல உங்களுக்கு தோல்வி இல்ல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தோல்வி இல்ல. இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தார். உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை
ஜெயிப்பீர்கள். நீங்க தோற்பதில்லை, ஜெயிப்பீர்கள். சில பிள்ளைகள் வீட்டுக்கு படிக்கிறது இல்லை, கேட்டா சொல்லுவாங்க நமக்கு எங்க கிடைக்க போகுது, கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன்னா கிடைக்காது, கிடைக்கும் நினைச்சு படிச்சேன்னா கிடைக்கும். நீட் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சது 17 மணி நேரம் படிக்கணும். அவன் சொல்லுங்க சோதனம் புரிந்ததா? நீட்ல பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சது எவ்வளவு நேரம் படிக்கணும்? 17 மணி நேரம் படிக்கணும். அப்ப எங்க பார்த்து தூங்குறது? அதுக்கப்புறம் உள்ள நேரத்துல தூங்கி ரெஸ்ட் எடுத்து நீ கரெக்டா அந்த 17 மணி நேரம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீட்ல நீ 600 மார்க் எடுக்க, 600க்கு மேல மார்க் எடுப்பா. சோத்ரம் கண்டிப்பா உனக்கு சீட்டு கிடைக்கும். சொல்லுங்க சோத்ரம். சில பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை சிலர் வந்து துரந்திரத்திலேயோ அங்கேயும் இங்கேயும் வந்து வீட்டுக்கு கோச்சிங் விடுவாங்க. இது அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சோத்ரம் 1 வருஷம் 2-3 லட்சம் ரூபாய் காலியாகிட்டு வந்து வீட்டு எழுதிக்கிட்டு பாஸ் ஆகிற பிள்ளைகள் இருக்குது, பாஸ் ஆகிற பிள்ளைகள் இருக்குது. ரொம்ப விரல் விட்டு என்கிற பிள்ளைகள் மட்டும் வீட்டுல நான் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளை சொல்லிடுறேன். சோத்ரம் பாஸ் ஆயிருக்கு. இந்த நீட்ல பாஸ் ஆகிற பிள்ளைகிட்ட கேளுங்க, நீங்க எவ்வளவு நேரம் படிச்சீங்கன்னு கேளுங்க. நம்ம சர்ச்சில் நீட்ல பாஸ் ஆகி கவர்மெண்ட் மருத்துவராகி இப்ப கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுதிக்கிறது, கவர்மெண்ட் மருத்துவராக இருக்கிற டாக்டர் தம்பி சர்ச்சில் இருக்கிறான். அவருக்கு அவன் படிச்ச காலத்துல சொல்றது எப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, கிட்ட பைபிளும் இருக்கும், புஸ்தகமும் இருக்கும், எப்ப தூங்குறானே தெரியாது, எப்ப படிக்கிறானே தெரியாது, எப்ப பார்த்தாலும் எழுதிட்டு இருப்பான். ஒன்லே பைபிள படிச்சுட்டு இருப்பான், இல்லன்னா கமர்ஷியல் அந்த எது படிக்கணுமோ அதை படிச்சுட்டு இருப்பான். அவன் சும்மா அவன்கிட்ட பேசும்போது அவங்க அப்ராக்சிமேட் அவங்க டைமரை பார்த்தபோது ஒரு வேலை 17 மணிக்கு படிச்சிருக்கான். அதனால எந்த ஒரு 5 பைசா செலவு இல்லாம யாராயாச்சு. மற்றது எத்தனை கோடி செலவு பண்ணணும். கட்டளைகளே டாக்டர் மட்டுமல்ல படிப்பு, இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கு. நல்லா படிக்கணும். என் பிள்ளைங்க சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க நல்லா படிக்கணும். எவ்வளவு படிக்க முடியுமோ படிக்கணும். படிக்கிற காலத்துல நீங்க விளையாடக்கூடாது. படிக்கிற காலத்தை நீங்க மிஸ் பண்ண திரும்ப வராது. படிக்கிற காலம் திரும்ப வராது. சிலத்துல எப்ப படிக்க முடியாது. பிள்ளைகளா படிக்கிற காலத்துல மட்டும்தான் நினைச்ச முடியும், படிக்க முடியும். அந்த காலத்துல நல்லா பிரயோஜனப்படுத்திக்கணும், நல்லா படிக்கணும். தேவராம சர்ச்சில் சர்ச்சில் எந்த பிள்ளைய கேளுங்க, ஒரு 4-3 ரேங்க் உள்ளதா இருக்கு. அந்த ஒரு 3 கீழே பொறுப்புலே போகணும். எல்லா பிள்ளையுமே நல்லா படிக்கணும். சண்டே கிளாஸ்ல அப்படி நல்லா படிக்கணும். நான் எல்லாத்துக்கும் நீங்க நல்லா படிக்கணும். நீங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆகணும், நீங்க எல்லாம் ஐபிஎஸ் ஆகணும். ஜெபிச்சா நடக்கும். உங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். சும்மா ஐக்கிய படிச்சுட்டு வேலைக்கு போராடி விடக்கூடாது. நல்லே சொல்லுங்க, சத்தமா நல்லே சொல்லுங்க. எப்படியாவது சவுதிக்கோ மஸ்கட்டுக்கோ போய் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் உள்ள எண்ணத்தை எல்லாம் மாற்றி பிள்ளை படிக்க கஷ்டப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைங்க. நல்லே சொல்லுங்க. ஆண்டவர் உன்னிடத்துல உதிக்கிற ஒரு ஒளியினத்துக்கு ராஜாக்கள் எங்க உள்ள ராஜாக்கள்? நம்ம சர்ச்சில் உள்ள ராஜாக்கள் நம்ம தான் வருவோம். புரியுதா? ராஜாக்கள் யாருன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள். அவங்க தான் உலகத்தை இந்தியாவை ஆள்றது, உலகம் முழுவதும் அவங்க தான் ஆளுகை பண்ணுறது. அந்த அதிகாரிகள் நம்ம பிள்ளைகள் வரணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா கத்துக்க உங்க பிள்ளைகளை கத்தர் அப்படி கொண்டு வருவாங்க. இந்த சபையில இருந்து ஐஏஎஸ்களை கத்தர் எழுப்புவான்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தாட்டி கத்தர் உதவி செய்வார். சபையில இருந்து ஒரு ஐஏஎஸ் பார்க்கணும். யாரெல்லாம் தந்துட்டார். நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். ஒரு முறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊழியர் பண்ணும் போது ஒரு ஆலயத்தை கேட்டாலே என்ன படிச்சிருக்காங்க. சிலருக்கு பிடிக்காதவங்க அவங்க பேசுவாங்க. அதுக்கு நீங்க உனக்கு என்ன தெரியும்? எங்க சர்ச்சையில எம்ஏ படிச்சவங்க இருக்கிறாங்க, எங்க சர்ச்சையில எவ்வளவு படிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? பெரிய இயேசுங்கிறார், ரட்சிப்புங்கிறார் அப்படின்னா எந்த வேற ஒன்று தப்பா ஏசு இல்லாம பரலோகம் போக முடியாதுன்னு சொன்னது அவருக்கு கோபம் வந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். சர்ச்சில் அன்னைக்கு பிடிச்சவங்க இல்லை, படிச்சவங்க இல்லை. சர்ச்சில் பிடிச்சவங்க வரணும் அப்படின்னு கேட்டேன். எத்தனை இன்ஜினியர், எத்தனை டாக்டர் சபையில மட்டும் விசுவாச பிள்ளைகளை பாருங்க எவ்வளவோ படிச்சு நல்லா இருக்காங்க. சர்ச்சில் நிறைய பிஹெச்டி கத்த சர்ச்சில் வந்திருக்காங்க.
டாக்டரேட் முடிச்சவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்த நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, சபையில யார் வரணும்? இயேசு வரணும். கர்த்தர் உண்மையுள்ளவர், கண்டிப்பா கொண்டு வருவார். நம்ம தேவன் பெரிய தேவன் தான். அவருடைய எதை கேளு, பெரிதானவளை கேளு, அவர் செய்வார். நான் வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். மனுஷரால் கூடாததுதான் தேவனாலே கடைசியில் வெற்றியாய் தேவன் ஓட்டத்தை முடித்தார். சிலுவையில தொங்கும்போது எல்லாம் என்ன செய்தது? முடிந்தது. எல்லாம் முடிந்தது. எல்லாம் வெற்றியா முடிச்சிட்டார். கர்த்தர் ஜெயித்தார். கிறிஸ்துவில் எப்பொழுது நமக்கு ஜெயம் தருகிறவர். அல்லேலூயா. நீங்களும் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிக்கணும். பவுல் சொன்ன நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீரின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமானதை விரும்புகிற யாவருக்கும் நம்ம எல்லாரும் பரலோகத்துல போய் அந்த மகிமையான ஜீவகிடத்தை நம்ம சிரசிலே நம்ம வாங்கணும், தரிக்கணும். கர்த்தர் உதவி செய்யட்டும்.